என் பிள்ளைகளே, நான் பால் எடுக்கப் போகிறேன். கதவை யாருக்கும் திறக்காதீர்கள். ஆட்டம்மா காட்டின் வழியாக பால் எடுக்கச் சென்றாள். ஒரு பசித்த ஓநாய் அந்த வீட்டை பார்த்தது. ஆட்டுக்குட்டிகள் உள்ளன போல. குட்டிகளே, கதவை திறக்குங்கள். அம்மா வந்துவிட்டேன். குட்டிகள் குரலை கேட்டதும் குழம்பின. உன் குரல் எவ்வளவு குரூரமாக இருக்கிறது. ஓநாய் ஒரு யோசனை செய்தான். அன்று தேனை குடித்தால் குரல் மென்மையாகும் என்று. குட்டிகளே, கதவை திறக்குங்கள். அம்மா வந்துவிட்டேன். குட்டிகள் கதவின் கீழ் பார்த்தனர். அம்மாவுக்கு வெள்ளப்பாதம்தான் இருக்கும். இது கருப்பு. ஓநாய் அருகில் இருந்த அரிசி மாவை எடுத்து பாதங்களில் தடவினான். கதவை திறக்குங்கள் பிள்ளைகளே. குட்டிகள் நம்பி கதவை திறந்தனர். ஓநாய் உள்ளே பாய்ந்து குட்டிகளை பிடிக்க ஆரம்பித்தான். சில குட்டிகள் படுக்கையின் கீழ், சிலர் பெட்டியில், ஒருவன் கடிகாரத்தின் உள்ளே ஒளிந்தான். ஓநாய் சில குட்டிகளை சாப்பிட்டு வயிறு நிரப்பிக்கொண்டு தூங்கச் சென்றான். என் பிள்ளைகளே, எங்கே இருக்கீர்கள்? கடிகாரத்தில் இருந்த குட்டி வெளியே வந்து நடந்ததை சொன்னது. அம்மா, ஓநாய் வந்து எல்லாரையும் சாப்பிட்டது. ஆட்டம்மா ஓநாயை தேடி காடு முழுதும் சுற்றினாள். ஓநாய் மரத்தின் கீழ் சுவாசம் எடுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. ஆட்டம்மா ஓநாயின் வயிறை வெட்டி குட்டிகளை மீட்டாள். பின்னர் கற்களை உள்ளே வைத்து தைத்தாள். நம் அறிவும் தைரியமும் எப்போதும் வெற்றியடையும்.